நம்ம உடம்புக்கு உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்னவா இருக்கும்? வார்ம் அப் அண்ட் வார்ம் டவுன் தான். நம்ம உடற்பயிற்சியை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குல்ல. எடுத்த உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறது, எடுத்த உடனே வெயிட் லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறது, அதாவது நடைப்பயிற்சிக்கு முன்னாடி கூட இது முக்கியம் அப்படின்னா அது வார்ம் அப் மட்டும்தான். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தலையை லைட்டா சுத்துறது, ரைட் லெஃப்ட் பார்க்கறது, கீழே மேலே பார்க்கறது, உடம்புல இருக்கிற அத்தனை பகுதிகளும் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த வார்ம் அப் அப்படின்னு சொல்றது. கையை பொறுமையா சுத்துறது, கைக்கு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது, கால் இடுப்பு எல்லா இடமும் ஒரு மைல்டு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இது அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க நடைப்பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணணும். உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படபடப்பு வர்றது, ரொம்ப டயர்டா இருக்கிறது, கை கால் பிடிச்சிக்கிறது, தசை பிடிப்பு, ஒரு சில டைம் மாரடைப்புல இருந்து கூட இது நம்மளை காப்பாற்றி விடும். உடற்பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வார்ம் டவுன் பண்ணி முடிக்கணும். யூடியூப்ல வார்ம் அப் அப்படின்னு போட்டிங்கனாலே அழகா சொல்லி கொடுப்பாங்க. வார்ம் டவுன் போட்டிங்கனாலும் சொல்லி கொடுப்பாங்க. வார்ம் அப் பண்ணும்போது தலையில ஆரம்பிச்சு ஷோல்டர், கை, இடுப்பு, கால் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி வார்ம் டவுன் பண்ணும்போது உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா, அப்ப வந்துட்டு கால்ல இருந்து ஆரம்பிச்சு முட்டு, இடுப்பு, கை, கழுத்து, தலை அந்த மாதிரி முடிக்கணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் உங்களோட உடற்பயிற்சியில வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 10 நிமிஷம் வார்ம் அப், முடிக்கும் போது 10 நிமிஷம் வார்ம் டவுன் பண்ணாம முடிக்காதீங்க.